வெல்கம் டு ரெஸ்லிங் ரீமேக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரோமன் ரெயின்ஸோட ஃபியூச்சர் பிளான் என்ன, டபிள்யூடபிள்யூவில் அப்புறம் ஜில்லா ஃபட்டியோட ரிட்டர்னு, கோடி ரூடை வச்சு ஏன் இவ்வளோ டபிள்யூடபிள்யூ இந்த அளவுக்கு போரிங்காக பண்ணுறாங்க, ஃபேன்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, பேட் பிளட்டில் ஹெலினேஷன் நடக்குமா, ஒரு சில பெரிய பெரிய அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி அந்த கொஸ்டின் என்னன்னா, ஹூ இஸ் யுவர் ரியல் ட்ரைபல் சீஃப்? ஆப்ஷன் ஏ ரோமன் ரெயின்ஸா, ஆப்ஷன் பி ராக்கா, ஆப்ஷன் சி சோலோ சிக்கான்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, நம்பர் ஒன் என்னன்னா, ஓடிசி ஆனால் ஒரிஜினல் ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் தான். ஒரிஜினல் ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸோட ஃபியூச்சர் பிளான் என்னன்னா, இப்போதைக்கு அவர் ஒரு ஸ்மாக்டவுனுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்தார், அவர் வந்து டெஸ்ட்ராய் பண்ணிவிட்டாங்க. சோலோ சிக்கா நியூ பிளட் லைன் சேர்ந்து எல்லாருமே ஜாக்கா ஃபட்டி வச்சு மெயினாக அதில் காமிச்சாங்க. இதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, ஃபியூச்சரில் அதாவது அடுத்து வர ஸ்மாக்டவுனில் ரோமன் ரெயின்ஸும் ஜிம்மி யூசோவும் சேர்ந்து வர போகிறாங்க. ஏன்னா இப்போதைக்கு நம்ம நியூ பிளட் அடி வாங்கினது ரெண்டே பேர் தான், ஜிம்மி யூசோவும் அண்டு நம்ம பால் ஹீமனும் தான். இவங்க ரெண்டு பேர் தான் ரோமன் ரெயின்ஸ் கூட வர போகிறாங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஏன் செமிசைன் அண்ட் ஜே யூசோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஓஜி பிளட்ல இருக்காங்க, ஆனால் இப்போதைக்கு ரா பிராண்டில் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இதுக்கும் சம்மந்தமே கிடையாது அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. அதாவது எப்படின்னா, அவங்க ரெண்டு பேரும் எப்படி சேருவாங்கன்னா, மேபி நியூ பிளட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா செமிசைனு ஜே உசோயும் அட்டாக் பண்ணுறாங்க, அது மூலியமாக அதாவது வேண்டா வெறுப்பாக வந்து சேருவாங்க அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. இப்போதைக்கு அப்டேட் அப்படி தான் வந்திருக்கு. அதாவது அப்படி சேர்ந்து சர்வைவல் சீரிஸில் ஒரு மேட்ச் பண்ண போகிறாங்க அந்த மாதிரி தான் இப்போதைக்கு சொல்கிறாங்க. அது வந்து ரோமன் ரெயின்ஸாக ரீயூனியன் பண்ணுறதில்ல, அவங்களாம் வந்து ரெண்டு பேரும் வந்து மேட்ச் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னும் இந்த ஸ்டோரியில் வந்து ஒரு ராயல் நம்பர் வரைக்கும் இழுக்கிற மாதிரி இப்போதைக்கு பிளான் போய்கிட்டு இருக்கு. என்னன்னு தெரில. சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்பர் டூ என்னன்னா கோடி ரூட் பற்றி தான். ஏன்னா இப்போதைக்கு ஏன் தெரில, கோடி ரூட் என்ன தான் ஸ்டோரி பண்ணாலும் அது ஃபேன்ஸுக்கு வந்து பிடிக்க மாட்டேங்குது. என்ன காரணம்னா, எல்லா ஃபேன்ஸுமே முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் பார்க்குற நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க, கோடியும் ரோமனை கம்பேர் பண்ணுறாங்க. கோடியோட ஸ்டோரி அதாவது ரோமனோட ஸ்டோரி லைன் எப்படி இருந்துச்சு, கோடியோட ஸ்டோரி லைன் எப்படி இருந்துச்சு, ரோமன் வந்து அது கான்ட்ராக்ட் சைனிங் எப்படி இருந்துச்சு, கோடியோட கான்ட்ராக்ட் சைனிங் எப்படி இருந்துச்சு, எல்லாம் கம்பேர் பண்ண வச்சாங்க. அதுக்கு ரீசன் எனக்கு உங்களுக்கு தெரியும், ரோமனோட இடத்த ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. ஏன்னா ரோமன் வந்து ஹீல், நம்ம கோடி வந்து ஃபேஸு. கோடி வந்து ஃபேஸ்னால் அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க ஸ்டோரி வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன, டபிள்யூடபிள்யூ இந்த வாட்டி புது ஸ்டோரி வந்து கொண்டு வராங்க. அதாவது கோடிக்கும் கெவின் ஓவன்ஸுக்கும் மேட்ச் போடுறாங்க, ஆனால் அதுக்கு முன்னாடி நடக்கிற ஸ்மாக் டவுனில் டாக் டீம் மேட்ச் எல்லாமே ஃப்ரெண்டாக இருக்கிற மாதிரி கட்டுறாங்க. அந்த கேமரா முன்னாடி அவர் சொல்கிறாரு, நாங்கள் ரெண்டு ஃப்ரெண்டு தான், நான் ரெஸ்லிங் பண்ண போகிறோம், ஒன்றா பசிந்த பேரின்ல அப்படின்றாரு. அப்போ எப்படி உங்களுக்கான ஒரு ஸ்ட்ராங் ஃபியூடு கிடைக்கும்னு ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப சேடாக ஆகிறாங்க. எதுக்கு இந்த மாதிரி கோடி ரூடுக்கு இந்த மாதிரி ஸ்டோரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. ஆனால் இது வந்து இப்போ தெரியாது, பெசிந்த பேரின் முடிஞ்சக்கப்புறம் தான் தெரியும். கண்டிப்பாக நீங்களே பாருங்கள், வெயிட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்பர் த்ரீ என்னென்னா, ராவோட வியூஷிப் வந்து தெரிய வந்திருக்கு. ஏன்னா அந்த ராவில் பெரிய பெரிய மேட்சஸ் எல்லாம் பண்ணிட்டாங்க. ஏன்னா அங்கிள் ஹோடியை ஃபஸ்ட்டு டெபிட் பண்ணி விட்டாங்க. இப்போதைக்கு என்ன வந்திருக்குன்னா 1.9 மில்லியன் வியூஷிப் வந்து கிடச்சிருக்கு ராக்கு. சரி, அதுக்கு முன்னாடி இன்னொரு இந்த ஸ்டோரியில் எதுக்கு பார்த்தீங்கன்னா, இன்டர்கண்டல் குவாலிஃபிகேஷன் மேட்ச் நடந்துகிட்டு இருக்கு. அந்த மேட்ச்சில் ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஜே உசோ, காஃபி கிங்ஸோ அண்ட் கேரிங் கிராஸ் 3 பேருமே இருந்தாங்க. ஆனால் இந்த மேட்ச்சில் ஒரு நல்ல ஒரு மேட்சாக இருந்துச்சு. நியூ டே அண்ட் கேரிங் கிராஸ் எல்லாமே சேர்ந்து அட்டாக் பண்ணி கடைசியில் நம்ம ஜே உசோ வந்து இந்த மேட்ச் வந்து வின் பண்ணிட்டாரு. அதாவது நான் கேரிங் கிராஸுக்கு ஒரு ஸ்பியர் கொடுத்து இந்த மேட்ச் வந்து வின் பண்ணிட்டாரு. செகண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன நடந்துச்சுன்னா, அதே ராக்கு, அதாவது இது மொத்தம் 4 பேர் வர மாதிரி, அந்த 4 பேர் ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் ஆனதுக்கப்புறம் அதுக்கு ஒரு மேட்ச் அந்த மாதிரி. இதில் என்ன ஆச்சுன்னா, காஃபி கிங்ஸ்டோன், அந்த இதில் வந்து காஃபி கிங்ஸ்டோன் இருந்தார். சரி, இங்கே ஜேவியர் உட்ஸ் இருக்கார். ஜேவியர் உட்ஸு, புட்ஸுன்ற பீட்டர் டன்னு, அந்த பேர் தான் எனக்கு நான் வருது. அப்புறம் மிஸ்ஸு, இவங்க எல்லாத்துக்குமே ஒரு மேட்ச். இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுவோம் அதில் ஆட் ஆவாங்க. அப்புறம் நம்ம பீட்டர் டன் வந்து வின் பண்ணி மிஸ்ஸை பின் பண்ணி இந்த மேட்ச்சை வந்து வின் பண்ணிட்டாரு. இந்த மேட்ச்சில் 2 பேர் இன்னும் வரைக்கும் குவாலிஃபிகேஷன் ஆகிருக்காங்க. இதுக்கப்புறம் என்னென்னா இன்னொரு 2 பேர் ஆகணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராவில் வந்து அடுத்த வாரம் இந்த மேட்ச் நடக்க போகுது. அது என்னென்னா ஷீமஸ், பிராக்சன் பிரீடு, அப்புறம் இம்பேரியமில் ஒரு ஆள், அப்புறம் டிராகன் லீ, இல்லை பிள்ளை டாமினிக் மிஸ்யூரும் இங்கே தான் இருக்காரு. அவங்க எல்லாத்துக்குமே ஒரு மேட்ச். இந்த 2 பேரில் குவாலிஃபிகேஷன் 4 பேர் ஆவாங்க, அவங்களுக்கு ஒரு மேட்ச்சு. அவங்க எல்லாருமே அப்புறம் தான் இன்டர்கண்டலில் ஃபேஸ் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு பேட் பிளட் தான் அந்த மேட்ச் நடக்கும் கண்டிப்பாக. அதில் தான் ஏதோ நியூ பிளட் லைனோட டெஸ்ட்ராய் ஏதாவது ஆகும். ஆனால் ஜேவுஸ் தான் வின் பண்ண அதிக சான்ஸ் இப்போதைக்கு சொல்கிறாங்க. ஆனால் பிராக்சன் பிரீடு வரைக்கும் நம்ம அதை எதிர்பார்க்கக்கூடாது. ஆனால் இப்போதைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, பிரான் பிரேக்கர் வந்து ஒரு ட்வீட் பண்ணியிருப்பார் ஜேவுஸோவை பற்றி. அது ஜேவுஸோவை தப்பாக பண்ணோடனே நம்ம ஜில்லா ஃபட்டிக்கு வந்து கோவம் வந்துடும், நீ வந்து அது கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ அந்த மாதிரி சொல்லிடுவாங்க. ட்வீட் பண்ணி விட்டுருவார் நம்ம ஜில்லா ஃபட்டி, யாரோ பிரான் பிரேக்கரை. இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, ஜே ஊசோ வந்து பார்த்தீங்கன்னா ஓஜி பிளேட்லேருந்து சேர்ந்தவர். ஏன் ஜில்லா ஃபட்டி அவருக்கு சப்போர்ட் பண்ணணும்? அதுலேருந்து என்ன புரியுதுன்னா, ஜில்லா ஃபட்டி வந்து நம்ம ட்ரைபல் சீஃப் கூட இருக்க போகிறாரு. அதாவது இன்னும் 5வது ஆள் யாருன்னு தெரியல, அது மேபி ஜில்லா ஃபட்டியாக இருக்க அதிக சான்ஸ் இருக்குது அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஜில்லா ஃபட்டி, ரோமன் ரெயின்ஸ் அண்ட் ஜே அண்ட் ஜிம்மி, செமிசைன், அந்த சர்வைவல் சீரீஸில் 5 பேர்
இவங்களா கூட இருக்கலாம், அந்த 5வது ஆள் ஜில்லா 40 தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது ரூமர்ஸ் தான், மேபி சான்ஸ் இருக்குன்றாங்க. ட்ரைபல் சீஃப் கூட ஸ்டோரி, அதாவது டீம் பம்ப் பண்ணி ஸ்டோரி பண்ண அது சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நம்பர் 4 அதாவது நம்ம இது வரைக்குமே தீம் சாங்கில் டாப் 25 வந்து நம்ம பார்த்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் யார் 10 பேர் இப்போதைக்கு வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு ஃபேன்ஸுக்கு பிடிச்ச என்ட்ரன்ஸ்னால் ஃபஸ்ட்டு ஜே உசோ, செகண்ட் வந்து ராக். ஜே உசோ வந்து தெரியும், அவங்களோட என்ட்ரன்ஸ் கேட்டால் எல்லாருமே ஆட ஆரம்பிச்சிடுவாங்க. செத்ஃபிகின் சவுண்டு, கோடி டுக்கும் அதே தான், ஜாட் கெர்கில், ஒயிட் ஸ்டிக்கு, ட்ரிக் வில்லியம்ஸ், ரியா ரெஃப்ரி, ஜோ ஹார்டி, ரோமன் ரைம்ஸ் லாஸ்ட்டாக இருக்கார். ஏன்னா ரோமன் ரைம்ஸ் வந்து அந்தளவுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும், ஆனால் நம்மளுக்கு பிடிச்சிருக்கும். ஆனால் யூஎஸ்ஏ ஃபேன்ஸ் இவங்க எல்லாத்துக்குமே ஜேயூஸ் தான் பிடிச்சிருக்கு. அண்ட் ராண்டியை பற்றி தான். இப்போ ராண்டி வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிகேக்கும் ராண்டிக்கும் ஒரு சில கான்ட்ரவர்சி போய்கிட்டு இருக்குது. அதாவது என்னென்னா, அவர் வந்து கேட்டிருப்பாராம், அதாவது அந்த சம்மர்ஸ்லாம் வீக்கெண்டில் கேட்டிருப்பாரு, நீங்கள் இதை பற்றி என்ன சொல்கிறீங்க, அதாவது அங்கே பேசும்போது என்ன சொல்லியிருப்பார், ராண்டி அந்த அளவுக்கு கண்டுக்கவே மாட்டேன்ட்டாரான். அதாவது பேட் வேர்ட்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருப்பார். அதனால் என்னென்னா எம்ஜிகேக்கும் ராண்டிக்கும் ஒரு சில கான்ட்ரவர்சி இப்போதைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு, அதை பேசின பற்றி. அதே மாதிரி ராண்டி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, மிஷினிங் கன் கெல்லி அப்படின்னு ட்வீட் போட்டிருப்பார். அவர் வந்து அது மாதிரி அந்த இமோஜிலாம் பாருங்கள், கொஞ்சம் கிண்டல் பண்ணுற மாதிரி அதை பற்றி அப்போ பேசுகிறாங்க. சரி, ஓகே. நம்பர் 5 என்னென்னா ராண்டா ரோசி பற்றி தான். ராண்டா ரோசி WWEக்கு ரிட்டர்ன் ஆக போகிறாங்கன்னு கூடிய சீக்கிரத்தில் சொல்லியிருக்காங்க. ஆனால் அது சம்மர்ஸ்லாமில் சொல்லியிருந்தாங்க ராண்டா ரோசி ரிட்டர்ன் ஆக போகிறாங்கன்னு. இப்போதைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ராண்டா ரோசி ரிட்டர்ன் ஆக இன்னும் ஒரு சில நாள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி பேட் பிளட்டில் ரிட்டர்ன் ஆக அதிக சான்ஸ் இருக்குது இப்போ சொல்கிறாங்க. ரிட்டர்ன் ஆனால் எந்த பக்கம் போக போகிறாங்க, ஸ்மாக்டவுன் பிராண்டு தான். அவங்க வந்து நயா ஜாக்ஸ் கூட ஃபியூட் பண்ணுறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மேபி நயா ஜாக்ஸ் இவங்களுக்கு ஒரு மேட்ச் நடக்கும், அந்த இதில் ஏன்னா மணி இந்த மேட்ச் கேஷினாக அதிக சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம ரிகோஷீட் பற்றி தான். ரிகோஷீட் வந்து AEWல டெபியூட் பண்ணிட்டாங்க, உள்ளே இறக்கிட்டாங்க AEWல. இதுக்கு என்ன சமந்தா இருக்கு தான் கொஞ்சம் இதாக இருக்கும், சேடாக இருக்கும். என்ன பார்க்க முடியாது, AEWல இருப்பாங்க. இவங்க 2 பேரும் வேறு கம்பெனியில் வேலை செய்ய போகிறாங்க. ஆனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க வந்து டைட்டில் புஷ் பண்ண மாட்டாங்க இப்போதைக்கு, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னன்னு தெரியல. ஸோ ஓகே. நம்பர் 6 பேட் பிளட் பற்றி தான். பேட் பிளட்டோட அஃபிஷியல் போஸ்ட் இது. இப்போதைக்கு என்ன சொன்னால், பேட் பிளட்டோட டிக்கெட் செல்லிங் வந்து தெரிய வந்திருக்கு. இப்போதைக்கு இன்னைக்கு இருக்கிற நேற்றோட ரெக்கார்டு இது என்ன தெரிய வந்திருக்குன்னா, கரண்ட்டாக எவ்வளோ சீட்டு கொடுத்துருக்காங்கன்னா 13,815. அதில் வந்து டிக்கெட்டு விற்றது 13,240. மிச்சம் இருக்கிறதே 575 தான். அது வந்து இப்போயே அக்டோபர் மாதம் நடக்க போகிறதுக்கு இப்போயே டிக்கெட் செல்லிங் எவ்வளோ ஆயிடுச்சுன்னா இன்னும் ஃபுல்லாயிரும். இதில் என்ன சொல்லுறதா, ஹெலினசல் மேட்ச் வந்து இருக்க போகுதுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப நாள் கழிச்சு லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஹெலினசல் வந்து ஃபின் பாலருக்கும் டீமன் ஃபின் பாலருக்கும் எஜ்ஜுக்கும் பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ தான் நடக்க போகுது ஹெலினசல் பேட் பிளட்டில். ஏன்னா பேட் பிளட்லாவே என்னென்னா ரத்தம் வரணும், அது மெயின் கான்செப்ட். அதுதான் அது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இது ட்ரூ மைண்டருக்கும் சிஎம்முக்கும் இந்த மேட்ச் இருக்குது, நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஆனால் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, ரோமன் ரைம்ஸ் அண்ட் சோலோ சிக்கோவா பேட் பிளட்டில் மேட்ச் பண்ண போகிறாங்க. இது வந்து ஒரு பெரிய பேப்பர் ஆக்குறாங்க. பெரிய பேப்பர் தான் நடக்க போது, பெரிய மேட்சஸ்லாம் பண்ண போகிறாங்க. ரோமன் ரைம்ஸும் இதில் இருக்க போகிறாரு. பெசிந்த பரியில் இருக்க மாட்டார் ரோமன் ரைம்ஸு. அதிக சான்ஸ் ரொம்ப கம்மி. நியூ பிளட்லனே இருக்காங்களா என்னென்னு தெரில, இன்ன வரைக்கும் சொல்லலை. இந்த வாரம் ஸ்மாக்டவுன் வந்தால் தான் தெரியும். ஏன்னா வர சனிக்கிழமை தான் பெசிந்த பர்லின்னு. அதோட ப்ரெடிக்ஷன் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் சாயந்தரம் போட போகிறேன். மறக்காமல் அந்த வீடியோ பார்த்துருங்க. ஸோ ஓகே, இதோட இந்த வீடியோ அப்டேட் வீடியோ முடிஞ்சு. இந்த அப்டேட் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். வேறு ஏதாவது அப்டேட் வேணால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட் மட்டும் தான். ஸோ ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். see you in my next video நண்பா.